எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். வடகிழக்கிலே நடந்த யுத்த காலத்தின் போதும் அல்லது ஜேவிபியினுடைய எழுச்சி காலத்தின் போதும் நடைபெற்ற மனித குலத்துக்கு எதிரான யுத்த குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், இவ்வாறு பல விடயங்களை கொண்ட பல அறிக்கைகள், இந்த அறிக்கைக்கு இந்த 35 ஆண்டுகள் என்ன நடந்ததோ அதே வகையான பல அறிக்கைகள் இன்றும் காப்பகங்களிலே ஆராயப்படாமல் இருக்கின்றது. குறிப்பாக யுத்தத்தினுடைய இறுதி பகுதியிலே நடைபெற்ற இதே மாதிரியான மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், நீதிக்கு புறம்பான கொலைகள், காணாமல் ஆக்கப்படுதல், உறவுகளால் கையளிக்கப்பட்டவர்கள் வீடு திரும்பாமை, போர்க்குற்றங்கள், இவ்வாறான பல விடயங்கள் பல அறிக்கைகளிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அறிக்கைகளை எடுத்து நடவடிக்கை எடுக்க வரும்போது இந்த நாட்டுக்காக போராடியவர்களை காட்டிக் கொடுப்பதாக இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் சொல்லுகிறார்கள். ஆகவே நாங்கள் எத்தனை அறிக்கையை இந்த பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருகிறோம் என்றதில் பிரச்சனை இல்லை. இந்த ஆணைக்குழுக்களுடைய அறிக்கைகள் அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்குமாக இருந்திருந்தால், இந்த அறிக்கைக்கான நடவடிக்கை எடுக்கப்படுமாக இருந்திருந்தால், யுத்தத்தின் இறுதி பகுதியில் போர்க்குற்றங்கள் செய்தவர்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் செய்தவர்கள் பயத்தில் செய்திருக்க மாட்டார்கள். அரசியல் காரணங்களுக்காக மாத்திரம் இந்த அறிக்கைகளை புரட்டாமல் இந்த நாடு ஒரு அமைதியான எல்லா இன மக்களும் வாழக்கூடிய நாடாக மாற வேண்டுமாக இருந்தால் இந்த ஆணைக்குழு அறிக்கைகளே இருக்கின்ற விடயங்களை நடைமுறைக்கு இந்த அரசாங்கமாவது கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.